பாருங்க ஒருத்தவங்க வந்து வெயிட் கெயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மேல வாங்க. உங்க பேர், உங்க வயசு சொல்லுங்க. நீங்க இந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்ன உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது? எப்படி நீங்க வெயிட் கெயின் பண்ணீங்க? அதுக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணீங்க? குட் மார்னிங் சார். என்னோட நேம் வந்துட்டு ஹரிணா ஸ்ரீ. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். என்னோட ஏஜ் வந்துட்டு 20 ஆகுது. நான் காலேஜ் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கேங்க சார், தேர்ட் இயர். அண்ட் நான் வந்துட்டு வெயிட் கெயின் வந்துட்டு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 17 கிலோ. பிஃபோர் வந்துட்டு வந்து 47 கேஜி வந்துட்டு நான் இருந்தேன். இப்போ வந்துட்டு டிசம்பர்லேருந்து 6 மந்த்தில் நான் 17 கேஜி கெயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 64 கேஜி ஐடியல் வெயிட்டில் நான் இருக்கேன். என்னோட ஹைட் வந்து 169 சார். 5 கேஜி இப்போ அண்டர் வெயிட்டில் நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் சார். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 13 கிலோ வந்துட்டு கெயின் பண்ணேன் சார். எப்போனா வந்துட்டு ஒரு 4 5 6 மாசத்துல 4 மாசத்துல வந்து 13 கிலோ கெயின் பண்ணேன். இந்த வெயிட் கெயின் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தது? வெயிட் கெயின் பண்ண பிறகு என்ன மாற்றம் பார்க்குறீங்க? சார் பிஃபோர் வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கும்னா, நைட் வந்துட்டு மொபைல் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவேன் சார். ஃபர்ஸ்ட்டு ஏர்லியராக வந்துட்டு எந்திரிக்க மாட்டேன். ஷேக் வந்துட்டு எடுப்பேன். 7 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்து நான் வந்துட்டு 7 வயசுலேருந்து எடுத்துட்டு இருக்கேன் சார். 13 வருஷமா ப்ராடக்ட் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு காலேஜ் போகிறனால ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றது எல்லாமே பண்ணுறனால ஸ்கின் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பிளாக்காக வந்துட்டு மாற ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்போ வந்துட்டு பிஃபோர் ஹெர்பல் லைஃப் ரொம்பவே வந்துட்டு டார்க் ஸ்கின்னு, அதே மாதிரி அன்ஹெல்த்தியாக இருந்தேன். அண்டர் வெயிட் ரொம்பவே இருந்தேன். 17 கிலோ. அதுக்கப்புறம் வந்துட்டு கெயின் பண்ண ஆரம்பிச்ச ப்ராசஸ் எப்போனா வந்து டிசம்பர் மந்த்து சார். நான் பிஸ்னஸ் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே வரப்போ தான் வந்துட்டு வெயிட் கெயின் எல்லா ட்ரைனிங்லையும் சொல்லுவீங்க, ஐடியல் வெயிட்டில் இருக்கணும், ஐடியல் வெயிட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் வந்துட்டு டூப்ளிகேஷன் ஆகும் அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா தான் வந்துட்டு, ஐ மீன் எங்கள் சித்தி தான் வந்துட்டு எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஃபஸ்ட்டு. அவங்க ஐடியல் வெயிட்லேயே மெயின்டைன் பண்ணுறனால அவங்களும் வந்துட்டு ட்ரைனிங்கில் சொல்லுவாங்க ஐடியல் வெயிட் மெயின்டைன் பண்ணுங்கன்னு. நான் அண்டர் வெயிட்ல இருக்கிறது ரொம்பவே 17 கிலோ அண்டர் வெயிட்ல இருந்தேன். எனக்கு அது ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. இவ்வளோ கிலோ அண்டர் வெயிட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக கெயின் பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட வந்து 13 கிலோ ஃபாஸ்ட்டாக பண்ணேன். லாஸ்ட் 4 கேஜி கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. அதுவும் உங்கள் ட்ரைனிங்கில் தான் சார் நான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இன்னும் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணேன். நெக்ஸ்ட் ஃபிட்னஸ் சொல்லி கொடுக்குறது, ஏர்லி மார்னிங் வந்துட்டு 4:30 வந்துட்டு வேக் ஆகுறதுலேருந்து எல்லாமே நம்ம ஃபுல் ப்ராடக்ட் வந்துட்டு எடுக்கிறனால தான் சார் ஆச்சு. 3 வேளை ட்ரை சாலட், அதே மாதிரி 3 வேளை ஷேக் வந்துட்டு எடுத்துருவேன். ஷேக் சாப்பிட்டக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக வந்து டிஃபன் எடுத்துப்பேன் சார். லஞ்ச் வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக நம்ம ப்ராடக்ட் எல்லாமே மிக்சிங், ஃபைபர் ப்ரோட்டீன் வந்துட்டு ஆட் பண்ணி எல்லாமே பீட்டா ஹார்ட்டு ஆம்லேட்டில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து வடை போட்டாலும் அதுலேருந்து வந்துட்டு ப்ராடக்ட் எல்லாமே ஆட் பண்ணுறேன் சார். ஓகே. ஆட் பண்ணி அது மாதிரி சாப்பிட்றீங்க ப்ராடக்ட். அதெல்லாம் வீடியோ வச்சிருக்கீங்களா? நான் ஆட் பண்ணது. ஆ இருக்கு சார், ஃபோட்டோஸ் இருக்கு. போடுங்க அவங்களது. இது 17 கேஜி கெயின் பண்ணது சார். ஓகே. நெக்ஸ்ட் இது என்னோட ஃபேஸ் ரிசல்ட்ஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தது பிஃபோர். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆனது சார் இது. ஓகே. ஓகே. வெரி குட். பாருங்க ஒரு வெல்னஸ் கோச்சாவும் ஆயிட்டாங்களாம். கங்க்ராச்சுலேஷன். வெரி குட். தேங்க்யூ சார். சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கும் கௌபந்தி மேம்க்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார். அப்புறம் என்னோட கோச் சத்யா பொன்னுசாமி, அவங்க இல்லாமல் நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் வெயிட் கெயின் பண்ணியிருக்க முடியாது. அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன் சார். வெரி குட். குட் ஜாப். கங்க்ராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். உங்க ஹெல்த்துக்கு வந்து ஹை ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, நான் எக்ஸசைஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 ஸ்டெப் கம்மி இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிற ஹேபிட்குள்ள போணும். ஏன் 10,000 ஸ்டெப் நடக்கணும் அப்படின்னா, உங்க தலைமுடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் இருக்கிற உறுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் வந்து வேகமா போறதுக்கு உங்களோட நடைப்பயணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, நம்ம வேலை செஞ்சுன்னு இருக்க சொல்ல, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க சொல்ல நம்ம ரொம்ப கரெக்ட்டா இருந்திருக்கோம். ஷேக் எடுத்துட்டீங்கன்னா, இங்க டைரக்ட்டா நீங்க லஞ்சுக்கு போணும். இந்த பிட்வீன் கேப்ல வந்து ஒண்ணும் சாப்பிடக்கூடாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். காலைல நான் வந்து ஷேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ட்ரை சாலட்ஸ். இத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் முடிச்சுட்டோம்னா டைரக்ட்டா நான் லஞ்ச். 20 வருஷமா ஃபாலோ பண்றேன். 44 வயசு ஆகுது. 24 வயசுல என்னெல்லாம் பண்ணனோ, அதோட இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னா, உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்குது. உடம்புல எனர்ஜி இருக்கு. ஆக்டிவா இருக்கிறேன். ஹோல் டே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப் ஸ்டைல வந்து ஹேப்பியா வச்சுக்க முடியுது. அடுத்த 88லயும் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இதே மாரியே இருப்பேன். ஏன்னா, என் கோச் நான் பார்க்குறேன். அவர பார்க்குறேன். 62 வயசு. அவ்ளோ ஹெல்த்தியா, அவ்ளோ ஃபிட்டா இருக்கிறார். அப்ப என்ன சொல்றேன்னா, விதை ஒண்ணு போட்டா வேற ஒண்ணா முளைக்கும். இன்னும் விதை போட்டோமா தானே முளைக்கும். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, அந்த மாரி ஹெல்த் கண்டிஷன் தான் உங்க லைஃப் ஸ்டைல். அப்ப நீங்க இங்க வரீங்க, ஃபாலோ பண்றீங்க. நாங்க சொல்லி தர்றத கரெக்ட்டா கேட்க சொல்ல, ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்க இப்ப வந்து அது மாரி ஃபாலோ பண்றவங்கள கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு சொல்லிக் குடுத்ததுனால, வேகமா வெயிட் லாஸ் பண்ணி ஐடியல் ஷேப், ஐடியல் வெயிட்ட ரீச் பண்ணாங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க கோச்ச வந்து டெய்லி நீங்க மீட் பண்ணி, அந்த கஸ்டமர் ரெக்கார்ட் ஷீட்ட வச்சுக்கின்னு, நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க டைம் இன்வெஸ்ட் பண்றீங்க, காசு இன்வெஸ்ட் பண்றீங்க. உழுக்கிடணும்.
ரிசல்ட்ஸ் வரலன்னா ஒரு உழுக்கிடணும். உழுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்க டைமும், காசும் போச்சு. உழுக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்க கோச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம் இப்ப முடியுது, இந்த செஷன் முடியுது. பர்சனலைஸ் பண்ணி உட்காந்து, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கரெக்ட்டா இருக்கா? சூப்பர். ரிசல்ட்ஸ் கரெக்ட்டா இல்லையா? உட்காந்து பேசி, உங்க லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கு? நீங்க எப்படி புரோகிராம் ஃபாலோ பண்றீங்க? எல்லாத்தையும் கேட்டு, சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள்ல இருந்தே உங்களுக்கு ரிசல்ட்ஸ். நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்க டைமும், உங்க காசும் வேஸ்ட் ஆகும். நீங்க நீங்க கரெக்ட்டா இருந்தீங்கன்னா, உங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட லைஃப்ப நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க கரெக்ட்டா இல்ல அப்டின்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால இந்த கம்பெனி மேலயும், உங்க கோச் மேலயும் பேட் ஒப்பீனியன் வந்து கிரியேட் ஆகும். நீங்க கரெக்ட்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்னோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ரவி சுந்தரம்னு சொல்லிட்டு 62 வயசு நான் சொல்றேன் இல்லையா? ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு டேப்லெட் போட்டது கிடையாது. ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட சேலத்துலருந்து சென்னைக்கு வந்தாரு. இன்னைக்கு ஜெயலலிதா வீட்டுக்கு எதிர்த்த வீட்ல இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, ஹாப்பினஸ பத்தி சொல்லணும்னா 2 பசங்க, 3 பேத்தி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாப்பியா இருக்கிற பர்சன். அந்த மாரி ஒரு பர்சன் வெல்த், ஹாப்பினஸ பத்தி சொல்லி தராரு. இந்த செஷன் 3 நாள் அட்டெண்ட் பண்றவங்க எல்லாருமே, அவங்க லைஃப்ல ரொம்ப பெரிய மாற்றத்த உண்டாக்குறாங்க. கட கட கடன்னு ஐடியல் ஷேப்க்கு வந்துடுறாங்க. ரொம்ப ஹாப்பியான ஜர்னிக்குள்ள போறாங்க. நீங்க உங்க வீட்ல 18 வயசுக்கு மேல இருக்கிறாங்கன்னா, நாளைக்கு காலைல பிரம்ம முகூர்த்தம் 5 மணிக்கு 2 ஹவர் செஷன் 3 டேஸ் நடக்கும். மிஸ் பண்ணாம உட்காந்து பாருங்க. ஏன் அப்டின்னா, அந்த ப்ரோகிராம் பர்சனலா நான் பார்த்து என் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. நான் யாராருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேனோ, அவங்க பார்த்து அவங்க லைஃப் சேஞ்ச் ஆச்சு. நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, இப்ப இந்த பொண்ணு ரிசல்ட்ஸ் சொல்லுது இல்லையா? அந்த பொண்ணும் அந்த மாரி ப்ரோகிராம் பார்த்து தான் ரிசல்ட்ஸ் எடுக்குறாங்க. உங்க ரிசல்ட்ஸ் வேணும் அப்டின்னா, உங்கள யாராவது ஒருத்தர மானிட்டர் பண்றதுக்கு நீங்க அலோ பண்ணணும். நீங்க கேட்கணும். நல்ல விஷயம் நெறைய கேட்கணும். அத எடுத்துட்டு போய் நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க நல்ல விஷயம் நெறைய கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன நல்லது அப்டின்னா, நீங்க பேசுறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். உங்ககிட்ட வர்றவங்களும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. நம்ம என்ன பேசுறோமோ, அத கேட்கறதுக்கு வந்து ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க நம்மள மாரியே கொஞ்ச நாள் கழிச்சு மாறுவாங்க. நீங்க யாரோட ரசிகனாவும், யாரோட ரசிகையாவும் மாறுறீங்களோ, நீங்க கவனிச்சு பாருங்க. உங்களோட ஹேர் ஸ்டைலு, உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸு, உங்களோட பெர்ஃப்யூமு, உங்களோட பிஹேவியர் எல்லாமே அதே மாரியே மாறும். அப்ப நீங்க நல்ல விஷயத்தையும், நீங்க நல்லதையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் நல்லது, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அப்ப உங்க கவனம் எப்படி இருக்கணும்னா, ஹெல்த்தியா, ஃபிட்டா இருக்கிறதுக்கு இங்க நாங்க சொல்லி தர்றதுக்கு ரெடி. ஆனா நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க 100க்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒபே பண்ணணும். அப்போ உங்கள போதிக்கிறதுக்கு இங்க அலோ பண்ணும். நீங்க என்ன சொல்றதுன்னா, சீசா மாரி இங்க எப்படி இருந்தீங்கனாலும் சரி, இங்க வந்தீங்கன்னா நாங்க சொல்றத கேட்டீங்க அப்டின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளாட் ஸ்கிரீன் மாரி ஆயிடலாம். ஓல்டு டிவி மாரி வீட்ல இருக்கு. இந்த ஓல்டு டிவி இருந்தது தெரியுமா? அந்த மாரி இருக்காதீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேப்பர் ஸ்கிரீன் டிவிலாம் வந்துருச்சு. நீங்க ஹெல்த்தியா, ஃபிட்டா இருக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கினீங்க அப்டின்னா, உங்க ஃபேமிலிக்கு நீங்க ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சனு. 120 வருஷத்த நீங்க வாழ்ந்துட்டு உங்க ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, 5 தலைமுறைய பார்த்துட்டு போலாம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா. நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போணுன்றதுனால தான் இந்த நியூட்ரிஷன் கிளப் கான்செப்ட். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள என்னோட ஆசை என்னன்னா, எல்லா ஹாஸ்பிட்டலுக்குள்ளயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நியூட்ரிஷன் கிளப் இருக்கணும். மேல ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும். அது அப்போலோவா இருக்கட்டும், காவேரியாவா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீதேவியா இருக்கட்டும். எல்லா ஹாஸ்பிட்டல்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நியூட்ரிஷன் கிளப் இருக்குமா? இருக்காதா? என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நினைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கீழயும் வர்றத நீங்களே பார்ப்பீங்க. ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, தலை விரிச்சு ஆடப்போகுது. ஆளா நீங்க இருந்தீங்க அப்டின்னா, உங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோயற்ற வாழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலில எல்லாருமே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய் பாய்.